இந்த கோல்டு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்ப நீங்க சொன்னீங்க சில பேர் ஆபரணத்துக்கு போடுறோம். அதான் அவ்வளோதான். எண்ட் ஆஃப் தி டே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல அழகுக்கோ இவ்வளோதான் அதனுடைய இது. ஆனா வெள்ளி அப்படி இல்ல. வெள்ளியுடைய பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஆபரணம், 1 மூலதனம் 2வது. சேர்த்து வைக்கிறோம் இல்லையா? அந்த மாரி காயினு, பாரு அந்த மாரி. 3வது வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜை பொருட்கள். அது. இப்போ இந்த ஆபரணமா இருக்கிறது 17% மொத்த உற்பத்தி ஆகுறதுல மொத்த யூசேஜ் அப்படின்னா 100% 100 கிலோ வெள்ளி இருக்குன்னா 17% 17 கிலோ வந்து ஆபரணமா யூஸ் பண்றாங்க. மீதி 17 கிலோ வந்து சேவிங்ஸ் பாரு, காயின் அப்படி யூஸ் பண்றாங்க. அப்புறம் ஒரு 4% பூஜை பொருட்கள். அந்த மாரி விளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, டம்ளரு, சாப்பிடுற தட்டு. 4 கிலோ 4% பண்ணாங்க. ஆக மொத்தம் 38%. மீதி 62% என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வெள்ளி. தங்கத்துக்கு அந்த மாரி கிடையாது. 98% கோல்டு வந்து இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் ஆபரணம். ஆனா வெள்ளி அப்படி இல்ல. 38% தான் இந்த இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் ஆபரணம். மீதி 62% பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் யூசேஜ். அது எந்த காலகட்டத்தில இருந்துன்னா, முழுக்க முழுக்க கடைசி ஒரு 4, 5 வருடமா தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்லாம் வெறும் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, டென்டல் இண்டஸ்ட்ரி அதாவது மெடிக்கல் இதுக்கு மட்டும் தான் யூசேஜ் இருந்துச்சு. ஒரு பல்லு கூட வெள்ளிலலாம் ஆ கட்டுவாங்க அதான் சார். அதான் கரெக்ட். ஆமா. வெள்ளி பல்லு, தங்க பல்லு அதுக்கு மட்டும் தான் யூசேஜ் இருந்துச்சு. அத தாண்டி இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ராக்கெட்டு, ஃப்ளைட் தயாரிக்கிறதுக்கு, மொபைல் ஃபோனு, மொபைல் ஃபோன் லேப்டாப் கவரே கவரே வெளில தானே வந்துருச்சு, வந்துருச்சு. லேப்டாப்பு இல்ல கவர் வந்து அது தேவை இருக்கவங்க போடுறாங்க, செஞ்சுக்கிறாங்க. தேவையில்ல. ஆமா. ஆனா எல்லா மொபைல் தயாரிக்கிறதுக்கும் வெள்ளி தேவைப்படுது. உள்ள வைக்கிறதுக்கு. கம்பல்சரி ஆயிடுச்சு. ம், ம். அப்போ மொபைலு இன்னைக்கெல்லாம் ஒருத்தருக்கு 2 மொபைல் வந்துருச்சு சராசரியா பார்த்தா. அப்புறம் வந்து லேப்டாப்பு, டேபிள் டாப்பு, கம்ப்யூட்டர். அப்புறம் ராக்கெட் தயாரிக்கிறதுக்கு, விமானம் தயாரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல் தயாரிக்கிறதுக்கு வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். இந்த மாரி யூசேஜ் நெறைய வந்து 62% இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் ஆயிடுச்சு.